வணக்கம் மீன ராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல உச்சம் பெற்று காணப்படுறது தான் இந்த மாதத்தில் வெகு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானம் அப்படிங்கிறது வலிமை வர்ற போது நல்ல பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சித்திரை மாதத்தை பொறுத்தளவு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி பணம் வரலாம், சம்பளமே கிடைக்காதவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிடலாம், வருமானமே வராதவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடலாம், தொழில் சிறப்பாக ஓடும், அதனால கூட வருமானம் வரும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும், யார்கிட்டயா கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் பொருளாதாரம் உயருமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும். கடன் காட்சிகள் இருந்தால் நிவர்த்தி ஆகுமான்னா ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும் கண்களில் பிரச்சனை வரும். கண்களில் ஏதாவது நோய் நொடி வருது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அம்சம் கொஞ்சம் இருக்கு. அதோட சுக்கிர பகவான் வேற 2வது ராசியில் தான் இருக்காரு. சுக்கிரன் 2வது ராசியில் இருந்தாலும் அந்த பணபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் 3வது ராசிக்கு போயிடுவார். 3ஆம் அதிபதி நல்ல பலம் பெறுற போது உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 3வது இடம் அந்த பலம் பெற்றுச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு எதாவது சொத்து பத்தை வாங்கணுன்னாலும் வாங்கலாம், ஒரு சொத்து பத்தை விற்கணுன்னாலும் விற்கலாம். அந்த அமைப்பு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இருக்காரு. குரு 4வது ராசியில் இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகள் தீரும். குரு 4வது ராசியில் இருக்கிறது பிரிஞ்ச சொந்த பந்தங்களை ஒன்று சேர்த்து வைக்கும். அதாவது சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சிருந்தால் அந்த சொந்த பந்தங்கள் மறுபடியும் நமக்கு ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கு. அதே போல் 4வது இடத்துல அந்த குரு இருக்கிறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி 10வது இடத்தை பார்க்கறனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழில் ஓடாதவங்களுக்கு நல்லா தொழில் ஓடி வருமானத்தை பெருக்கிறதுக்குடைய வேலைகளை அந்த குரு பகவான் ஈஸியாக பார்ப்பார். 6வது இடத்துல கேது இருக்கு. பொதுவாக 6வது இடத்துல கேது இருக்கிறது நமக்கு ஏதாவது இந்த பல்லு வலி கண்ணு வலின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகளை கொடுப்பார். 12வது இடத்துல ராகு இருக்கு. இது கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத விரைய செலவு, மருத்துவ செலவோ, வீட்டில் யாருக்கும் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையிலையோ கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும். சரியாக தூங்க முடியாது, அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராசி மேலே செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ராசி மேலே செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சொத்து பத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும், அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய டென்ஷனை உருவாக்கி விட்டுரும், கோபதாபத்தை உருவாக்கி விட்டுரும். திடீர்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நடந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஒன்று கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த விஷயம், இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா மே மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரையாவது எண்ணங்கள் வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூட அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நிலபுலன்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மே 10 வரைக்கும் தான், மே 10க்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருக்கிறது, ராசி மேலே புதன் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம்னா அலைச்சல் திருச்சலை நிறையா கொடுக்கும். ஒரு வேலையை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியாது, அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ வெளியில் எங்கேயாவது நடக்கலாம், அதனால அடிக்கடி ட்ராவல் பண்ணி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோட சேரணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு நாம் நல்லா படிக்கணும் அல்லது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லது படிப்பில் சேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா குடும்பத்தில் யாராவது படிக்கிறதுக்குடைய வேலைகளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ராசி மேலே சனி இருக்குது. ராசி மேலே சனி இருந்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிதான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி, சுளுக்கு பிடிப்பு அப்படி வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்குது. அதே மாதிரி 7வது இடத்த பல கிரகங்கள் பார்க்குற போது சிலருக்கு அந்த திருமண யோகங்கள்ங்கிறது இப்போ முடிவாகும்.
திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்குடைய வேலைகளை வந்து நாம் பார்த்தோம்னா அந்த காரியங்கள் ஈஸியாக நடக்கும். ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுது. ஆக கிரக அமைப்புகளை பார்க்குற போது மீனராசிக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.